இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் அஜித் பவார் விமான விபத்தில் பலியான சம்பவம் நாட்டையே உலுக்கி போட்டுள்ளது. அவருக்கு வயது 66. மகாராஷ்டிராவை ஆட்சி செய்யும் என்டிஏ கூட்டணியின் முக்கிய தலைவர் அஜித் பவார் துணை முதல்வராகவும் பதவி வகித்து வந்தார். நேற்று மும்பையில் நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் பங்கேற்ற அஜித் பவார் தனது சொந்த ஊரான பாராமதிக்கு இன்று காலை சிறிய ரக தனி விமானத்தில் புறப்பட்டார். பாராமதி ஏர்போர்ட்டில் தரையிறங்க முயன்றபோது விமானம் விபத்துக்குள்ளானது. தரையில் மோதி வெடித்து சிதறியது. இந்த கோர விபத்தில் தீயில் கருகி அஜித் பவார், பைலட்டுகள் உட்பட விமானத்தில் இருந்த 5 பேரும் மரணமடைந்தனர். நாட்டின் முக்கிய அரசியல் கட்சி தலைவரான அஜித் பவார் மரணம் தேசிய அளவில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விபத்துக்கான காரணம் உடனடியாக தெரியவரவில்லை. இது தொடர்பாக விரிவான விசாரணைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஸ்வீடனை தலைமையிடமாக கொண்டு செல்லும் பிளைட் ரேடார் 24 என்ற சர்வதேச விமான தரவு சேவை நிறுவனம் விபத்து குறித்து முக்கிய தகவலை வெளியிட்டுள்ளது. அதாவது, பாராமதி ஏர்போர்ட்டில் விமானம் லேண்ட் ஆகுவதற்கான செகண்ட் அப்ரோச் நடந்தபோதுதான் விபத்தில் சிக்கியதாக தரவுகளை வெளியிட்டுள்ளது. செகண்ட் அப்ரோச் என்பது விமானம் தரையிறங்குவதற்கு மேற்கொள்ளும் 2வது முயற்சியை குறிக்கும். சில நேரங்களில் விமானம் தரையிறங்க முயற்சி செய்யும், ஆனால் திட்டமிட்டபடி தரையிறங்க முடியாது. ஏற்கனவே ரன்வேயில் வேறு விமானங்கள் வருவது, மோசமான வானிலை, இயந்திர கோளாறு போன்றவை இதற்கு காரணமாக இருக்கலாம். அதுபோன்ற சூழலில் விமானத்தை தரையிறங்க மேற்கொண்ட முயற்சியை கைவிட்டு மீண்டும் விமானத்தை மேல் நோக்கி பைலட் கொண்டு செல்வார். விமானத்தை வட்டமடிக்க வைத்துவிட்டு கிளியரன்ஸ் கிடைத்ததும் மீண்டும் தரையிறங்குவதற்கான முயற்சியை மேற்கொள்வார். இதைதான் செகண்ட் அப்ரோச் என்பார்கள். இப்படி அஜித் பவார் சென்ற விமானமும் செகண்ட் அப்ரோச் முறையில் தரையிறங்க இருந்தபோதுதான் தரையில் மோதி நொறுங்கியிருக்கிறது. காலை நேரத்தில் இந்த விபத்து நடந்ததால் பனிமூட்டம் காரணமாக போதிய பார்வை திறன் கிடைக்காமல் போனதா, அல்லது விமானத்தில் ஏதேனும் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதா, அல்லது வேறு எதற்காக விமானம் செகண்ட் அப்ரோச் செய்தது என்பது பற்றிய விவரம் உடனடியாக வெளியாகவில்லை. விசாரணை முடிவில்தான் விமான விபத்துக்கான முழு காரணமும் தெரியவரும்.